ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை இந்த அருமையான வேளையிலே நான் வாழ்த்துகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு, இந்த வீடியோவை பார்க்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் நன்றிகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் சங்கீதம் 54வது சங்கீதத்தில் இருக்கக்கூடிய 7வது வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு இந்த வேளையிலே அதை தியானிக்கும்படி நான் உங்களோடு கூட இந்த சங்கீதத்தை பகிர்ந்து கொள்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் இந்த சங்கீதத்தின் மூலமாக உங்கள் அனைவரோடும் கூட கர்த்தர் பேசுவார், அவர் உங்களோடு கூட இடைப்படுவார் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் நான் இந்த வேத வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. வாருங்கள், நாம் வீடியோவுக்குள்ளே போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சங்கீதம் 54வது சங்கீதம் 7வது வசனம் இப்படி சொல்லுது: அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண்கள் என் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை கண்டது என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்திலே தாவீது ராஜா என்னத்தை இங்கே தன்னுடைய உள்ளத்தின் கருத்தாக, உள்ளத்தின் ஏக்கமாக அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர் அங்கே பார்க்கிற பொழுது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்று அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே, பல சமயங்களிலே, பல தருணங்களிலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் வருகிறது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல நெருக்கங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது, இல்லாவிட்டால் அந்த நெருக்கத்திலே மனிதன் பல நேரங்களிலே சோர்ந்து போகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் அந்த நெருக்கத்திலே என்னத்தை எடுப்பது, என்ன செய்வது என்பதை அறியாதவர்களாக மனிதர்கள் இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்திலே தாவீது ராஜா ஆண்டவரை அவர் ஒரு அறிந்த மனிதர், நேசிக்கிற மனிதனாக இருக்கிறபடியினால் அவர் சொல்லுகிறார், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி, அதாவது என்னை எல்லா நெருக்கத்திலும் என்னை நீங்களாக்கி என்னை விடுவித்தார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என் கண், என் சத்துருக்கள், அவருக்கு எதிராக இருந்த மக்களுக்கு நடந்த அந்த நீதியை நான் கண்டேன், என்னுடைய கண்கள் கண்டது என்பதை அந்த அர்த்தத்திலே, அந்த பொருள்படும்படி இந்த இடத்திலே அவர் சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதரி சகோதரிகளே, ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவர் நம்மை நடத்துகின்ற பொழுது பல நெருக்கங்கள் வழியாக நம்மை நடத்தி செல்வதற்கு, நடந்து போவதற்கு தேவன் நம்மை அனுமதிக்கிறார். அவர் அனுமதிக்கிறதுனால அந்த நெருக்கத்தின் வழியாக, அந்த பாடுகளின் வழியாக, அந்த இக்கட்டான வழியாக நாம் கடந்து போகின்ற பொழுது அந்த நெருக்கத்திலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் அங்கே புரிந்து கொள்ள முடியும். இந்த நெருக்கங்களிலே, பல நெருக்கங்களில் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள், நண்பர்கள், உறவுகள் அந்த நெருக்கத்தை பார்த்து, அந்த சிறுமையை பார்த்து, அந்த துன்பத்தை பார்த்து நம்மை கைவிட்டு போகக்கூடிய பல வாய்ப்புகள், தருணங்கள், சந்தர்ப்பங்கள் அநேகமாக இருக்கிறது. ஆனால் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கினார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தாவீதுக்கு வந்த எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் நீக்கினார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தாவீது ஒரு ராஜாவாக இருந்த பொழுதும் அவருக்கு சுற்றி வர எத்தனையோ நண்பர்கள், படைபலங்கள், இல்லாவிட்டால் ஆட்பலங்கள் அவருடைய வாழ்க்கையில இருந்த பொழுதும் அந்த நெருக்கத்திலே இருந்து விடுவிக்கக்கூடிய ஒருவர் யார் என்பதை நமக்கு காண்பிக்கிறார். அவர் தேவன் என்பதை இந்த இடத்திலே சுட்டி காட்ட விரும்புகிறார். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய நெருக்கங்களாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலே நோய்களாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலே இழப்புகளாக இருக்கலாம். எந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற ஒவ்வொரு
சூழ்நிலையிலும் ஒருவேளை மனிதர்கள் விட்டு போவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நம்மை விட்டு விலகாத நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் தேவன் ஒருவேளை சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க முடியும். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே நெருக்கங்களும் துன்பங்களும் பாடுகளும் உங்களை அந்த சூளையிலே போடும் பொழுது, அந்த வலிகள் நிறைந்த அந்த பாதைகளிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த சூழ்நிலைகளிலே உங்களை மக்கள் மனிதர்கள் நம்பினவர்கள் கைவிட்டு செல்லுகிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் நினைக்கக்கூடிய, நானும் நீங்களும் நினைக்கக்கூடிய ஒரு நபர் அவர் தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் அவர் நம்முடைய நெருக்கத்தை நீக்கி நம்மை விடுவிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நம்முடைய இருதயத்திலே நாம் ஆழமாக விசுவாசிக்க வேண்டி இருக்கிறது. அவரை நம்ப வேண்டி இருக்கிறது. நம்முடைய தேவனை நாம் நம்பி அந்த நெருக்கத்தை கடந்து செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவேதான் தாவீது ராஜா பல நெருக்கத்தின் வழியாக கடந்து போனதினாலே அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் அவர் சொல்லுவார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று அவர் சொல்லுவதை வேதத்திலே சங்கீதங்களிலே நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, என்னை விடுவித்து என்னை காப்பாற்றி என்னை உதவி செய்யக்கூடியவர் ஆண்டவர் என்பதை தாவீது ராஜா நன்றாக அறிந்து கொண்டார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில கூட அங்கே தாவீது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கிறதை நாம் மேலே வாசிக்கும் பொழுது அதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட இக்கட்டான நெருக்கத்திலே அவரை தேடி வந்த சவுல் அவரை தேடி வருகின்ற பொழுதும் அவர் எந்த சூழ்நிலையிலே அந்த இக்கட்டை தாண்டினார் என்று பார்க்கும் பொழுது, அவர் என்னை எல்லா நெருக்கத்தை நீக்கி என்னை விடுவித்தார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சவுலுடைய கைக்கு ஆண்டவர் தாவீதை விடுவித்திருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் சத்துருக்களுக்கு செய்யப்பட்ட எல்லா காரியத்தையும் தாவீதுடைய கண்கள் கண்டது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நெருக்கங்களாக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், உபத்திரவங்களாக இருக்கலாம், சத்துருவுடைய போராட்டங்களாக இருக்கலாம், மனுஷனுடைய உங்கள் மீறுதல்களாக மனுஷர்களுடைய உங்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம். இந்த அருமையான வேளையிலே தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை அவைகளை எல்லாவற்றிலும் இருந்து அவர் விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்மை அழைத்த தேவனை கடைசி வரியந்தம் உண்மை உள்ளவராக நாம் பார்ப்பது மாத்திரமில்லாமல் அவரை பின்பற்றுவோமானால் நிச்சயமாக ஆண்டவரும் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய எல்லா நெருக்கத்திலும் கர்த்தர் நம்மை விடுவிப்பதை நம்மை சாட்சியாக ஆண்டவர் நிறுத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதைத்தான் உங்களோடு கூட அருமையான வேளையில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே யாருக்கு தெரியும், நெருக்கத்திலே, உபத்திரவத்திலே, நிந்தைகளிலே, அவமானங்களிலே, ஏமாற்றங்களிலே நீங்கள் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நெருக்கத்தை தாண்டி ஜெயமெடுக்க விடுவிப்பதற்கு தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஒரு விசை ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அருமையான வேளையிலே நான் உங்களோடு கூட ஒரு விசை ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் எல்லா நெருக்கத்தை நீக்கி என்னை விடுவித்தார் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எந்த நெருக்கத்தில் இப்பொழுது இருக்கிறார்களோ ஆண்டவரே, எந்த இக்கட்டிலே அவர்கள் அகப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தாவே, அவர்களை நீங்கள் விடுவிக்கும்படி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக என்று நாங்கள் செபிக்கிறேன். அப்பா, எல்லா நெருக்கத்திலும் இருந்து அவர்களை விடுவித்து அவருடைய எல்லா சத்துருடைய கண்ணிக்கும் சத்துருடைய
திட்டங்களுக்கும் ஆண்டவரே நீங்கள் விலக்கி காத்து அவர்களுக்கு நீதி சரி கட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.